குவிக் காமர்ஸ்க்கு அழகே அந்த 10 மினிட்ஸ் டெலிவரி தான். இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க வர போறாங்களா? அந்த 10 மினிட்ஸ் காப் அடிக்கிற விதமா இப்போ ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிசம்பர் 25 டிசம்பர் 31 இந்த 2 பிஸியான நாளுமே டெலிவரி பார்ட்னர்ஸ் இந்தியா முழுவதுமே ஒரு மேஜரான ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல பல கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க. அதுல ஒண்ணு அந்த ரைடருடைய சேஃப்டியவும் வச்சிருந்தாங்க. அதாவது அந்த டெலிவரி பார்ட்னர்ஸோடைய சேஃப்டி 10 மினிட்ஸ் டேர்மை ஃபுல்ஃபில் பண்ணணுன்றதுக்காக அவங்களுடைய சேஃப்டி வந்து கேள்விக்குறியாகுது. இது அவங்களுடைய சேஃப்டியை தாண்டி மற்ற ரோடு யூசருடைய சேஃப்டியும் கேள்விக்குறியாகுது. ஸோ அதோடைய விளைவா இந்த 10 மினிட்ஸ் டெலிவரின்றதை இனிமே கிளைம் பண்ண முடியாது எந்த குவிக் காமர்ஸும். இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, இந்த குவிக் காமர்ஸ்ன்றது இந்தியாவில் மட்டும்தான் இப்படி ரேப்பிடா வளர்ந்துட்டு இருக்குதோ தவிர யூஎஸ் மாதிரியான நாடுகள் எல்லாம் இது ஏற்கனவே ஒரு ஃபெயிலியரான பிசினஸ் மாடல். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து டெலிவரி பார்ட்னர்ஸ் ஏர்ன் பண்றதுன்றது குறைந்தபட்ச ஊதியம், ரொம்ப கம்மியான ஊதியம். ஆனா யூஎஸ் மாதிரியான நாடுகள்ல குறைந்தபட்ச ஊதியம்ன்றதே கொஞ்சம் ஹையரா தான் இருக்குது, அதாவது இந்தியாவை கம்பேர் பண்றப்போ. அது தவிர்த்து இந்த டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அவங்களுடைய சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ற விதமா, அவங்களுடைய ஹெல்த்தை என்ஹான்ஸ் பண்ற விதமா, அவங்களுடைய ஃபேமிலி வெல்ஃபேருக்காக இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. சோ இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும்ன்றப்போ கடைசியில யார் தலையில வந்து விடியுதுன்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்றாங்கன்னா அந்த ப்ராடக்டோட காஸ்ட்ல தான் வந்து விடியுது. அதாவது கஸ்டமர் ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய இடத்துல 14 ரூபாய் செலவு பண்றாங்க குவிக் காமர்ஸ்ல யூஎஸ் மாதிரியான நாடுகள்ல. 2000 ரூபாய் போன 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கின முதலுக்கு இருக்கேன் ஆண்டாண்டா. சோ இது வந்து ரொம்பவே அதிகம். அதனால கஸ்டமர்ஸ் வந்து பெருசா குவிக் காமர்ஸ் ப்ரிஃபர் பண்றது இல்ல. இப்போ இந்தியால இனிமே இந்த 10 மினிட்ஸ்ன்றது எந்த ஒரு குவிக் காமர்ஸ் கம்பெனி வந்து கிளைம் பண்ண முடியாது. இனிமே குவிக் காமர்ஸ்ல நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னா, முன்னாடி 10 மினிட்ஸ்ல கிடைச்ச பொருள் இனிமே அரை மணி நேரம் ஆகலாம், 1 மணி நேரம் ஆகலாம், 1 டே கூட எடுத்துக்கலாம். இதுல வாங்கி பழகுனவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ரொம்ப லாங் கேப் கழிச்சு வீடியோ போடுறேன். ஊருக்கு போயிருந்தேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிருச்சு, ட்ரைபாட் வேற உடஞ்சிருச்சு, எல்லாம் ஒரே டைம்ல வந்துருச்சு. இது போக பொங்கல் வேற, வேலையும் அதிகமா இருக்குது. இப்போ கூட பேக்கிங் ஒர்க் போயிட்டு இருக்குது. சரி, இந்த நியூஸை பார்த்தோன்னே ஒரு வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சிடலான்னு வந்தேன். பொங்கல் தாண்டோடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடலாம், அதுக்கப்புறம் ஃப்ரீயா வீடியோ போடுறேன்.